வணக்கம். நான் ஹரீந்திரநாத் பேசுகிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி இலவசம். இங்கிலீஷில் பேச நாம் ஒரு புதிய முறையை கண்டுபிடித்திருக்கிறோம். இங்கிலீஷில் பேச 2 நிலைகள் இருக்கின்றன. 1. ஆரம்ப நிலை பயிற்சி. 2. பேசும் திறன் பயிற்சி. ஆரம்ப நிலை பயிற்சி என்பது இங்கிலீஷில் வாக்கிய அமைப்புகளை கற்று பேச ஆரம்பிப்பது. இதற்கு நம் பயிற்சியில் 10 பாடங்கள். இந்த வீடியோவில் பாடம் 4 நிகழ்காலம் பன்மையில் வர்பு வார்த்தைகளில் பேசுவது. இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் இந்த தலைப்பில் இன்று முதல் பேச ஆரம்பிக்கலாம். உதாரண வாக்கியங்களை கவனமாக கேளுங்கள். பல தடவைகள் கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு 9443178551 ஃபோன் செய்து விவரம் தெரிஞ்சுக்கங்க. நாம் ஃபோன்லேயே விவரிக்கிறோம். பயிற்சி நேரம் காலையில் 10 மணி முதல் 1 மணி வரை, மாலையில் 6 மணி முதல் 9 மணி வரை. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடம் 5 தினப்படி செயல் நிகழ்காலம் ஒருமையில் வர்பு வார்த்தைகளில் அடுத்து தொடரும். இப்பொழுது பாடம் 4 தினப்படி செயலின் விவரங்களையும் உதாரண வாக்கியங்களையும் கவனமாக கேளுங்க. ஆங்கில மொழியில் சுமார் 1000 வர்புகள் இருக்கின்றன. உதாரணம்: கம் வா V1, கோ போ V1, ஸ்பீக் பேசு V1, எக்ஸிட்ரா. V1 என்பது வர்பு. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதுதான் இந்த பாடம். நாம் பேசும் பொழுது சாதாரண வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், கேள்வி வாக்கியம், எதிர்மறை கேள்வி வாக்கியம், கேள்வி வார்த்தை வாக்கியம் என்று 5 வகைகளில் பேசுகிறோம். இந்த தலைப்பில் இங்கிலீஷில் பேச ஐ, வி, யூ, தே, எக்ஸிட்ரா. சாதாரண வாக்கியத்துக்கு ஐ கம், நான் வருகிறேன். எதிர்மறை வாக்கியத்துக்கு ஐ டோன்ட் கம், நான் வருவதில்லை. கேள்வி வாக்கியத்துக்கு டு ஐ கம், நான் வருகிறேனா. எதிர்மறை கேள்வி வாக்கியத்துக்கு டோன்ட் ஐ கம், நான் வருவதில்லையா. கேள்வி வார்த்தை வாக்கியத்துக்கு வென் டு ஐ கம், நான் எப்போ வருகிறேன். இந்த மாதிரி வாக்கியங்களில் மாதிரி வாக்கியமாக நினைத்து பேச வேண்டும். குறிப்பு: இந்த தலைப்பில் 1. நாம் தினமும் செய்யும் செயல்களைத்தான் பேச வேண்டும். செயல் என்பது வர்பை குறிக்கிறது. 2. ஆங்கில மொழியில் சுமார் 1000 வர்புகள் இருக்கின்றன. அவற்றில் சுமார் 30 வர்புகளுடன் ING சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. உதாரணம்: லைக் பிடிக்கும் V1, நோ தெரியும் V1, ஹேவ் இருக்கிறது V1, வாண்ட் வேண்டும் V1, எக்ஸிட்ரா. இந்த வர்புகளை இந்த தலைப்பில்தான் பேச வேண்டும். 3. இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ், அதாவது முடிவடையாத வாக்கியங்கள். உதாரணம்: நீ வந்தால், நீ வரும்பொழுது, நான் வரும் வரை, எக்ஸிட்ரா. இவைகளை இந்த தலைப்பில்தான் பேச வேண்டும். சரி, இப்பொழுது உதாரணங்களை பார்க்கலாம். 1. இந்த பாடம் நாம் தினமும் செய்யும் செயல்கள் வர்பு வார்த்தைகளில் நிகழ்காலத்தில் பன்மையில் பேசுவது. ஐ, வி, யூ, தே, எக்ஸிட்ரா. பன்மையில் என்றால் 2 நபர்களை பற்றி அல்லது 2 பொருட்களை பற்றி அல்லது அதற்கு மேலும் உள்ளவைகளை பற்றி பேசுவது. சாதாரண வாக்கியத்துக்கு ஐ கம், நான் வருகிறேன். இந்த உதாரணத்தைத்தான் நாம் வாய்ப்பாடு என்கிறோம். இது தெரிந்தால்தான் உங்களால் தைரியமாக பேச முடியும். மேலும் சில உதாரணங்கள்: நான் வருகிறேன், ஐ கம். நான் உன் வீட்டிற்கு வருகிறேன், ஐ கம் டு யுவர் ஹவுஸ். நான்
உன் வீட்டிற்கு நாளை வருகிறேன். ஐ கம் டு யுவர் ஹவுஸ் டுமாரோ. ஐ கம்மை புரிந்து கொண்டால்தான் இதேபோல் பேச முடியும். மேலும் ஆங்கில மொழியில் சுமார் 1000 வர்புகள் இருக்கின்றன. அப்படியானால் நீங்கள் ஐ கம்மை புரிந்து கொண்டால் ஐ கோ நான் போகிறேன், ஐ ரீட் நான் படிக்கிறேன், ஐ ஸ்பீக் நான் பேசுகிறேன் என்று 1000 வாக்கியங்களை பேச முடியும். 2. ஆங்கில மொழியில் இருக்கும் வர்புகளில் சுமார் 30 வர்புகளுடன் ஐஎன்ஜி சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. உதாரணம்: லைக் பிடிக்கும் V1, நோ தெரியும் V1, ஹாவ் இருக்கிறது V1, வாண்ட் வேண்டும் V1, எக்ஸெட்ரா. இந்த வர்புகளில் உதாரணங்கள்: ஐ லைக் எனக்கு பிடிக்கும், ஐ டோன்ட் லைக் எனக்கு பிடிக்காது, டூ ஐ லைக் எனக்கு பிடிக்குமா, டோன்ட் ஐ லைக் எனக்கு பிடிக்காதா, வாட் டூ ஐ லைக் எனக்கு என்ன பிடிக்கும். இதேபோல் மற்ற வர்புகளிலும் சொல்லி பாருங்க. 3. இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ், அதாவது முடிவடையாத வாக்கியங்கள். இதில் சுமார் 30 வகையான உபயோகங்கள் இருக்கின்றன. இங்கிலீஷில் பேசுவதற்கு மிகவும் முக்கியமான குறிப்பு இதுதான். இந்த உபயோகங்கள் தெரிந்தால்தான் இங்கிலீஷில் பேசவே முடியும். ஆகவே இதன் உதாரணங்களை மிகவும் கவனமாக கேளுங்க. இஃப், ஆல், வென் பொழுது, டில் வரை, அன்லெஸ் ஒழிய, எக்ஸெட்ரா. நான் வந்தால், இதில் ஆல், இஃப், வா, கம், நான், ஐ. இதை இங்கிலீஷில் சொல்ல ஐ கம்முக்கு முன் இஃப் சேர்க்க வேண்டும். பதில் இஃப் ஐ கம். மேலும் உதாரணங்கள்: நாம் வந்தால், இஃப் வி கம், நீ வந்தால், இஃப் யூ கம், நீங்கள் வந்தால், இஃப் யூ கம், அவர்கள் வந்தால், இஃப் தே கம், பையன்கள் வந்தால், இஃப் த பாய்ஸ் கம், பெண்கள் வந்தால், இஃப் த கேர்ள்ஸ் கம். அடுத்து, நான் வரும்பொழுது, வென் ஐ கம், நாம் வரும்பொழுது, வென் வி கம், நீ வரும்பொழுது, வென் யூ கம், நீங்கள் வரும்பொழுது, வென் தே கம். நீங்கள் வரும்பொழுது, வென் யூ கம், அவர்கள் வரும்பொழுது, வென் தே கம். அடுத்து, நான் வரும் வரை, டில் ஐ கம், நாம் வரும் வரை, டில் வி கம், நீ வரும் வரை, டில் யூ கம், நீங்கள் வரும் வரை, டில் யூ கம், அவர்கள் வரும் வரை, டில் தே கம். அடுத்து, நான் வந்தால் ஒழிய, அன்லெஸ் ஐ கம், நாம் வந்தால் ஒழிய, அன்லெஸ் வி கம், நீ வந்தால் ஒழிய, அன்லெஸ் யூ கம், நீங்கள் வந்தால் ஒழிய, அன்லெஸ் யூ கம், அவர்கள் வந்தால் ஒழிய, அன்லெஸ் தே கம். இந்த தலைப்பில் எதிர்மறை வாக்கியங்களும் இருக்கின்றன. அதற்கு எதிர்மறை உதாரணத்தில் சொல்ல வேண்டும். நான் வராவிட்டால், இதில் ஆல், இஃப், வா, கம், நான், ஐ. இதை இங்கிலீஷில் சொல்ல ஐ டோன்ட் கம்முக்கு முன் இஃப் சேர்க்க வேண்டும். பதில் இஃப் ஐ டோன்ட் கம். மேலும் உதாரணங்கள்: நீ வராவிட்டால், இஃப் யூ டோன்ட் கம், அவர்கள் வராவிட்டால், இஃப் தே டோன்ட் கம். இந்த தலைப்பில் பேச இந்த விவரங்கள் மேலும் உதாரணங்கள் மட்டும் போதும். நீங்கள் தைரியமாக பேசலாம். இந்த பாடத்தில் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டியது: ஐ கம், ஐ டோன்ட் கம், டூ ஐ கம், டோன்ட் ஐ கம், வென் டூ ஐ கம். இந்த 5 வரிகள் மட்டும்தான். இந்த 5 வரிகளில் யோசித்து இந்த தலைப்பில் இன்றிலிருந்து பேச ஆரம்பிங்க. தினமும் பேசுங்க. வெற்றி நிச்சயம்.